என் மகனே, என் மகளே, எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீங்கள் எதையும் குறித்து கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள் என்று தேவனாகிய நான் சொல்லுகிறேன். இன்று உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். உபாகமம் 31 அதிகாரம் 8 உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுக்கு பயமும் உங்களுடைய உள்ளத்தில் கலக்கமும் வேண்டாம். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த கலக்கம் வரும் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் கலக்கங்கள் வரும். தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கலக்கம் வரும். ஆனால் என் ஜனமாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, வேதாகமத்தில் எழுதியிருக்கபடியாக நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. மேலும் உங்கள் உள்ளத்திலே பயமும் கலக்கமும் வேண்டாம். உங்களுக்கு உள்ள பயத்தையும் கலக்கத்தையும் அறவே விட்டு விடுங்கள். இந்த மாதிரியான காலங்களில் நீங்கள் என்னிடத்தில் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்பொழுது நான் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு உறுதியாய் நிற்பேன். நீங்கள் ஜெபத்திலே என்னிடத்தில் உறுதியாய் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு இறங்கி ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்கு நிகழ்த்திடுவேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யாத்ராகமம் 33 அதிகாரம் 17 உங்களை பார்த்து சொல்லுகிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆகிய நான் சொல்லுகிறேன். நான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம் அல்லது ஏழையாக இருக்கலாம், ஆனால் என் கண்ணுக்கு நீதிமான்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே என்னால் கிருபை அளிக்க முடியும். தகுதியற்றவர்களாய் இருப்பவர்களை தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றுவதற்கு நான் உங்களுக்கு கிருபை அளித்து உங்களை உயர்த்துவேன். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய நான் கொடுத்த கிருபைகளை சிந்தித்துப் பாருங்கள். அதன்படியே எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு குடும்பம், தொழில், வேலை, நல்ல உடல் நலம், இவை அனைத்தும் உங்களுடைய சொந்த பலத்தால் வந்தவைகள் அல்ல, என்னுடைய கிருபையினால் வந்தவைகளாகும். நீங்கள் பெற்ற கிருபையின் நிமித்தம் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என்னால் நீங்கள் பாவம் நிறைந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துகொண்டேதான் இருக்கும். பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாவங்களை செய்ய உங்களை தூண்டுவான். நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியிலோ, கல்லூரியிலோ, வேலை செய்யும் இடத்திலோ, நண்பர்களிடத்தில் பேசும்போது உங்கள் கண் பார்வையால் இச்சையானதை பார்க்க வைக்கும்படியாக ஏராளமான பாவங்களை உங்களை செய்ய தூண்டுவான். அந்த நேரத்திலே உங்களுக்கு என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என்னால் மட்டுமே உங்களை பரிசுத்தமாக்க முடியும். உங்கள் உள்ளத்திலே இருக்கிற இச்சையானதுகளை வெளியே எடுத்து போட்டு உங்களை பரிசுத்தமாக்குவேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். எசக்கியேல் 36 அதிகாரம் 25 சொல்லுகிறேன். உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, உங்களை எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உங்களை எப்படி சுத்தமாக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நான் உங்களை பரிசுத்தமாய் வாழ பண்ணுகிற தேவன். நான் உங்களுடைய பாவங்களை போக்கவே சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தேன். நீங்கள் என்னுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாவீர்கள். நீங்கள் என்னிடத்திலே ஜெபத்தில் சொன்னபொழுது என்னுடைய இரத்தத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பாவங்கள் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்படும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய இச்சைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கலக்கங்கள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய பாடுகள் அனைத்தையும் என்னுடைய இரத்தத்தினாலே சுத்தகரித்து உங்களை பரிசுத்தவான்களாய் இந்த பூமியிலே வாழ வைப்பேன். இதற்கு நீங்கள் என்னிடத்தில் ஜெபத்தினிலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளையும் குறித்து என்னிடத்தில் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களிடத்திலேயே இறங்கி உங்களுடைய உள்ளத்திலிருந்து அனைத்தையும் எடுத்துப் போடுவேன். நான் உங்களை நேசிக்கிற தேவன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுக்கு வரக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்காக உங்களுக்காக நான் உங்களுடைய சத்துருக்களிடத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். சேனைகளின் கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது என் ஜனமாகிய நீங்கள் பாதுகாப்பாயிருப்பீர்கள். உங்களிடத்தில் பிரச்சனைகளை எழுப்ப சத்துருவானவன் உங்களுக்கு எதிரானவனை எழுப்புவான். அப்பொழுது நீதிமான்களாகிய நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக நான் அவர்களிடத்திலே யுத்தம் பண்ணி உங்களை பாதுகாப்பேன். உங்களுடைய எதிராளியானவன் பலத்திலே உங்களை விட உயர்ந்தவனாயிருக்கும் பொழுது நீங்கள் என்னிடத்திலே ஜெபத்திலே கேளுங்கள். அப்பொழுதே நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் பயந்து கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. என்னை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று நீங்கள் காணக்கூடிய உங்களுடைய சத்துருக்களை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னை விசுவாசித்து உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.